கோடி தான் சொத்து இருக்காங்க. மொத்தமாவே 3 கோடி தான் சொத்து இருக்கான். ஆனா கையில கட்டி இருக்கிறாரு ஒரு வாட்ச், ரோஸ் கோல்டு வாட்ச், விலை 2.7 கோடி ரூபான்னு போட்டிருக்கு. சொத்தே 3 கோடி, ஆனா வாட்ச் மட்டும் 2.25 கோடி. அதுல கொடுமை என்னன்னா, அவர் ஒரு அபிடவிட் கொடுத்திருந்தாரு தேர்தல் ஆணையத்துக்கு. ஒரு அபிடவிட் கொடுத்திருக்கிறாரு ஐயா மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டோட முதலமைச்சர். என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இதெல்லாம் உண்மையிலே கண்டனத்துக்குரியது, கண்டிக்கக்கூடியது. தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஒரு முதலமைச்சருக்கு சொந்தமா கார் இல்லைங்க, வயிறா எரியுது எனக்கு. 4 பேர் சேர்ந்து காசு போட்டு ஒரு கார் வாங்கி கொடுங்க. எங்க அண்ணன் ஜெயிச்சு வந்துட்டாருன்னு வச்சுங்க, முதல் வேலையா முதலமைச்சர் கார் வாங்க. முதலமைச்சர் கார் தான். கார் இல்லையாங்க. சரி, மறுபடியும் தேடி பாக்குறேன், என்ன கார் இல்லையா? 2 லட்சம் ரூபாய் கட்டினா டியூல கூட ஒரு கார் கொடுக்குறாங்க, அப்படி கூட வாங்காம இருக்கிறாரு அப்படின்னு உண்மையிலே வழியா இருந்தது. அடுத்து போய் பாக்குறேன், கையில எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க என்ன தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கு. நீங்க பொதுமக்கள் நிறைய பேர் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவங்க இருப்பீங்கல்ல, காதுல வாங்கிக்கங்க. கையில எவ்வளவு வச்சிருக்காரு? 10,000 ரூபாய் தாங்க வச்சிருக்காரு. 10,000 ரூபாய் அந்த, ஆமா, கேஷ் இன் ஹேண்ட் வச்சிருக்காரு. உண்மையிலே சொல்லணும்னா இப்ப இந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் பேங்க் எவ்வளவு தெரியுமா? 40,000 ரூபாய். பேங்க்ல 40,000 ரூபாய் வச்சிருக்கிறாரு. எப்படிப்பட்ட, உண்மையே சொல்லணும், மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் 600 கோடியில இருந்து 800 கோடி சொத்து காட்டியிருக்காரு. யாரு? படம் நடிச்சு சம்பளம் வாங்குறவரு. இவருக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி கையில 40,000 ரூபாய் தான் இருக்குன்னு இருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டத்தனம் பாத்தீங்களா?